Good morning, student. 9th standard social science. Last classல பார்த்தோம் அப்படின்னா the first elections in democratic India அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பப்ளிக் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ இருந்துச்சு 1951, அப்புறம் 52 நடந்துச்சு. 2 பார்ட்டாக நடந்துச்சுலாம் சொன்னோம். அதில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வின் பண்ணிச்சுன்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் ஜெனரல் எலெக்ஷன் 1920 நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது we have to discuss the major challenges to Indian democracy. இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெமோக்ரஸி இஸ் தி டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் தி கான்டெம்பரரி வேர்ல்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி முறை என்பது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்குது. இட் ஹேஸ் நாட் ஃபேஸ் எ சர்வீசஸ் சேலஞ்சஸ் ஃபார் ஆர் எ ritual so far. In the last 100 years, there has been an expansion of democracy all over the world. The various aspects of democracy and its challenges are. இந்த கொஸ்டின்ஸும் டீட்டெயிலில் கேட்டிருக்கிறாங்க, குறிச்சிக்கிறணும். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். What are the major challenges of Indian democracy? கீழே கொடுத்துருவாங்க. ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அந்த 8 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா எழுதிட்டிங்கன்னா போதும். இலிட்ரஸி முக்கியமானது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி அறிவின்மை, படிக்காமல் இருக்கிறது. செகண்ட் ஒன்று பாவர்ட்டி, வறுமை. தேர்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு, அதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஜனலைசேஷன், பிராந்தியவாதம், நான் இந்த ஏரியா பிரிக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்டிசம், கம்யூனலிசம் அண்டு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல்ஸ், ஜாதி வகுப்பு சமய வாதங்கள். இந்த இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்சஸாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அதுக்கடுத்து கரப்ஷன், ஊழல் முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், அரசியல் குற்றமயமாதல். அதுவும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் வைலன்ஸ், அரசியல் வன்முறை. தீஸ் ஆர் தி மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. குறிச்சாச்சா? கண்டிப்பாக மந்த்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்பேன். எல்லோரும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுப்பேன். பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பூரா அப்படியே நீங்கள் என்ன 2 மார்க்கு 5 மார்க்கு ப்ளஸ் 1 வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டில் எழுதிடணும். 1 வேர்டு 2 மார்க்கு 5 மார்க். என்னென்ன புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பூரா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம்ஒர்க்காக உங்கள் நோட்டில் ஃபேர் நோட்டுன்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் எழுதிடணும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். கண்டிஷன் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான காரணம், இதெல்லாம் இருந்தால் தாங்க மக்களாட்சி முறை சரியாக செயல்படும். கண்டிஷன் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இது டீட்டெயிலில் செகண்ட் டீட்டெயில், இதுவும் நீங்கள் குறிச்சிக்கலாம். புரியுதுங்களா? முக்கியமான கொஸ்டின்ஸை இதையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குறிச்சிக்கிறணும். எம்பவர்மெண்ட் ஆஃப் பூவர் அண்டு illiterate டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோர்களும் மக்களாட்சியின் பலன்கள் கிடைக்க செய்ய அதிகாரம் அளிக்கிறது. இப்போ பணக்காரனுக்கு மட்டும் மக்களாட்சியில் அதிகாரம் கிடையாது. ஒன்று படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கா? அப்படி இல்லை. படிக்காதவர்களுக்கும் இருக்குது, ஏழைகளுக்கும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களாட்சியில் பலன் என்பது கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு, willingness among the elected people not to misuse their powerful position and public wealth. Willingness among the elected people not to misuse their powerful position and public wealth. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருத்தல். பொலிட்டீஷியன்ஸ் தன்னுடைய பவரையும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெல்த்தையும் கவர்மெண்ட்டுடைய வெல்த்தையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அது காரணம். அதுக்கடுத்த பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, எராடிகேஷன் ஆஃப் சோசியல் ஈவில்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஃபார்ம்ஸ் விச் டெமோக்ரஸி சஃபர். மக்களாட்சி முறையை பிடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல். அதுவும் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, ஆன் இம்பேட்ரல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ராசஸ் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன். மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமைமிக்க ஊடகங்களின் தேவையை உணருதல். இப்போ சரியான கருத்துக்களை சொல்வதற்கு ப்ரெஸ்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன். பொதுமக்களின் கருத்து வலுவாக இருத்தல். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்டு கம்யூனல் ஹார்மனி அமாங் தி பீப்புள். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களிடையே சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம் நிலவுதல். அடுத்த பாயிண்ட், அவேர்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தே ஆர் என்டைல்டு டு என்ஜாய். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவு விழிப்புணர்வையும் மக்களிடம் ஏற்படுத்துதல். அவேர்னஸ் அமாங் தி பீப்புள் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் that they are entitled to enjoy. அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவையும் விழிப்புணர்வையும் மக்களிடம் ஏற்படுத்துதல். அடுத்த பாயிண்ட்டு, கான்சைன்ஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளில் செயல்பாடுகளை கண்காணித்தல். இப்போ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேலைகளை கண்காணித்தல், செயல்பாடுகளை கண்காணித்தல். அடுத்தது, பவர்ஃபுல் அண்டு ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன் பார்ட்டி. வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி இருத்தல். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அடுத்த கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க, தேர்ட் கொஸ்டின்ஸ். இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா தேர்டு கொஸ்டின்ஸ் பின்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய பூரா அந்த கொஸ்டின்ஸ் தான். ஷார்ட் ஆன்சர் இன் டீட்டெயில், புரியுதுங்களா?
ஃபஸ்ட்டு டீட்டெயில் பாருங்களேன். வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி? எக்ஸ்பிளைன். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் தி கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. இப்போ இதை நான் சொல்லி முடிச்சிருக்கிறோம். ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அடுத்து, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா? ஜனநாயகத்து பற்றிய உன்னுடைய கருத்து என்ன? இந்தியாவில் உன்னுடைய கருத்து என்ன அப்படின்றத அதுதான் இந்த கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? ஒப்பீனியன் என்னென்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த குறிச்சிருக்கு, நீங்களே பாருங்கள். த்ரூ டெமோக்ரஸி இன் இந்தியா ஹாஸ் பீன் appreciated worldwide for its working. There is still a lot of scope for improvement. The above mentioned step must be taken to ensure smooth functioning of democracy in the country. Indian democracy can be successful and vibrant only when its citizens imbibe and reflect in their behavior the basic democratic value like. எதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஜனநாயகம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்ம கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், சோசியல் ஜஸ்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்டு ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல். Their mindsets, thinking and behavior are expected to be in turn with the essential conditions of democracy. They have to separate and opportunities for their desired role like participation, making the system accountable, fulfilling obligations and play propagative role of actualize the goals of democracy. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக சொல்கிறேன், இப்படி கேட்டுக்கிட்டு வாங்க. நம்ம நாட்டின் மக்களாட்சி முறை உலக நாடுகளில் பாராட்டப்படுகிறது என்ற போதிலும் மேலும் அதை மேம்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. மக்களாட்சி நெறி தலைத்து அனைவருக்கும் பலன் கிடைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வருமாறு என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவரையும் மதித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மக்கள் மனதில் கொண்டு செல்லப்படும் போது மக்களாட்சி மேலும் தூண்டப்படுகிறது, வெற்றிகரமாகவும் என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுகிறது. மக்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளுடன் பொருந்தி செயல்பட வேண்டும். எனவே மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களே தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்து கொள்ளவும், கடமை உணர்வோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும், தமக்களிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். இதுதான் அதுக்குரிய மீனிங். புரியுதுங்களா? புரிச்சுக்கோங்க. அதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பின்னாடிலாம் ஒன்வேர்டெல்லாம் இருக்குது. இந்த ஒன்வேர்டெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதிடணும். புக் பேக்கில் எழுதியிருக்கணும். எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா புக் பேக்கில் எழுதியிருக்கணும். புக்கில் இருக்குது, உங்களுக்கு புக்கில் இருக்குது. நீங்கள் பின்னாடி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நோட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கோங்க. ஸ்கூல் தொடங்கினோடனே உங்களுக்கு இதெல்லாம் நோட் செக் பண்ணும். எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். புரியுதுங்களா? 2 மார்க் ஷார்ட் ஆன்சர் பாருங்கள். நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. கிவ் ஆப்ரகாம் லிங்கன் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி 1. அதுக்கடுத்து மென்ஷன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டைரக்டு, இன்டைரக்ட், டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அடுத்து 3rd கொஸ்டின், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இருக்கக்கூடிய
வேறுபாடுகள் என்ன, அப்புறம் கீழே டீட்டெயில். ஓகே, இந்த கொஷின்ஸை பூரா நீங்கள் 6 கொஷின் இருக்குது, 3 2 மார்க்கு, 3 5 மார்க்ஸ் இருக்குது. நல்லா என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படிச்சுக்கோங்க, நோட்டில் எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ. We have to discuss next class from geography or history. Thank you.